சாயிரம். எந்தவிதமான மன அழுத்தமும் பதட்டமும் இல்லாமல் அமைதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அமைதியாக வாழ்கிறோம் என்றால் நாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் நலன்களும் சாதனைகளும் வெற்றிகளும் எப்பொழுதுமே நம் வசம்தான். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, கவனித்துவிட்டு உன் அப்பாவை பேசுவதை கவனித்துவிட்டு பின் நகரு. இன்று ஐப்பசி அன்னாபிஷேகத்தில் உன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கவிருக்கிறது. ஆம் என் குழந்தா, இதை நீ கேட்டுதான் ஆக வேண்டும். இது உன் அப்பாவின் அன்பு கட்டளை, உத்தரவு என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் வாழ்வில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பின்வாங்க நினைக்காதே. பின்வாங்க நீ நினைத்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. என் அன்பு பிரியமே, விடிந்த பின் இருள் இருக்கவே இருக்காது. அதே போல் துணிந்து நின்று பார், உன்னிடத்தில் பயம் இருக்கவே இருக்காது. உன்னுடைய ஒவ்வொரு விடியலையும் துணிந்து துவங்க கற்றுக்கொள். எந்த பயங்களும் உன்னை ஒருபோதும் நெருங்கவே நெருங்காது. இது உன் சாயப்பாவின் உத்தரவு. நீ என்ன செய்தாலும் அதை குறை சொல்ல உன்னை சுற்றி 4 பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என் பிள்ளையே. உன்னுடைய வலிகள் யாருக்குமே தெரியாது, உன்னுடைய அழுகையும் யாருக்குமே தெரியாது. அப்படி உன்னை சுற்றி இருக்கும் அந்த 4 பேர் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று வாழ்வதை விட உனக்காக வாழ்ந்துவிட்டு போய்விடுவது மிக மிக சிறந்தது தானே. யாரை போலவும் வாழ முயற்சிக்கவே வேண்டாம் என் பிள்ளையே. இதுதான் நீ, இதுதான் அவர்களுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு போய்விடு. நீ விரும்பியபடி திருப்தியாக வாழ்ந்துவிட்டு செல்ல கற்றுக்கொள். எப்பொழுதுமே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்துவிட்டு போகலாமே. அதைவிட சிறந்த வாழ்க்கை என்பது வேறு எதுவுமே இல்லை என் பிரியமே. உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்பொழுதும் திறந்துதான் இருக்கிறது. உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான், அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் தோல்வியின் அருகிலேயே துவண்டு போய் விழுந்து விடுகிறார்கள். எனவே என் பிரியமே, உன்னுடைய உழைப்பை நம்பு. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இது நாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயிதேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான்
வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. உன் அப்பா உன்னில்தானே இருக்கிறேன். எதற்காக இந்த மனக்குழப்பமும் வேதனையும் கண்ணீரும்? உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது மறைந்தது உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்? பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும், என்னை நேசிப்பவர்களுக்கும், என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும், சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே. சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம் உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப் பார். கொஞ்சம் திரும்பிப் பார். அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒரு பூ பூப்பதற்கு முன்பாக அது மொட்டாக இருக்கும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை செய்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதற்குள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயா பிள்ளையே? அந்த அழகான பூவும் ஒரு உயிருள்ள ஜீவன்தான். ஆனால் அதற்கான காலமோ அந்த ஒரு நாள்தான்.
பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாருமே கண்டதில்லை. ஒரு நாள் வாழ்க்கையைக் கொண்ட அந்த பூ மொட்டாய் இருக்கும் பொழுது அது பூவாய் மலர்வதற்கான அதற்குத் தேவையான விஷயம் அதிகமான சூரிய வெளிச்சம். சில சமயம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இவையெல்லாம் அந்த மலருக்கு சவாலான விஷயமே. அனைத்தையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அந்த மொட்டு பூவாக மலர்கிறது. மலர்ந்து இறைவனின் காலடியில் சரணடைகிறது. அதனுடைய காலம் ஒரு நாள் மட்டுமே. இப்படி ஒரு நாள் ஆயுளை கொண்ட அந்த அழகிய மலர் இவ்வளவு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படும் பொழுது நீயும் உன் வாழ்க்கையில் உள்ள சோகங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் மிக சுலபமாக கடந்து வந்து வெற்றி என்னும் மலரை மிக சுலபமாக உன்னாலும் பறிக்க முடியும். உன்னாலும் மலர் போல் ஆக முடியும் குழந்தையே. குழந்தா, உன் வாழ்க்கையையே புரட்டி போடும் விஷயமாக ஒன்று உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கான ஏற்றமும் மாற்றமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அந்த நிகழ்வை உனக்காக, என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். சர்வ நிச்சயமாக நான் உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல ஏற்றங்களையும் ஏற்படுத்துவேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு, சத்திய பிரமாணம் என்று எப்படி இருந்தாலும் நீ எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நிச்சயமாக நடக்கும். ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவையால்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வேதனைப்படுவதாலோ, நீ சோகப்படுவதாலோ, நீ கண்ணீர் சிந்துவதாலோ, பிரார்த்தனை செய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. எழுதப்பட்டது நிச்சயமாக நடந்தே தீரும். தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமாக தீர்மானத்திற்குள் நடந்துவிடும். திட்டம் தீட்டியது நிச்சயமாக திட்டப்படி அரங்கேறும். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்ற திட்டத்தை உன் அப்பா தீட்டுவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இது நாள் வரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் சுபமாகவே நடக்கும். உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று யாராவது உன்னிடம் வந்து கேட்டால் கூட எனக்கு என்ன கஷ்டம் என்று கூட எனக்கு புரியவில்லை. ஆனால் என் மனம் ஏதோ ஒரு வேதனையில் தவிக்கிறது, என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று கூறுகிறாய். சில சமயம் யார் வந்து உன்னிடம் பேசினாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க கூட முடியாமல் உன் சிந்தனை வேறு விதமாக சென்று விடுகிறது. சில சமயம் உன்னையே நீ மறந்து போகும் அளவிற்கு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டுகிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து என்னால் எதிலையுமே உண்மையாக இருக்க முடியவில்லை, என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை. அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. எனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது, தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு புலம்பி தவித்து உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன். சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே.
நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன். சோர்வு, தோல்வி, மனபாரம் என்று அனைத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. அப்பா நான் இருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட காட்சிகள் மாறும். பொறுமையாக காத்திரு. உடனே மனம் நொந்து போகாதே. வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற வார்த்தையை ஒரு துறை கூட மனதில் நினைக்காதே. எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்துவிடு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருத்திக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும், கவலைப்பட வைத்தாலும், வேதனைப்பட வைத்தாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பாதான் இருக்கிறேனே. எப்பொழுதுமே மனதை அமைதியாக வைத்துக்கொள். எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் தடைகளையெல்லாம் தகர்த்தி வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து சென்று வெற்றியடைய வைப்பேன் உன் வாழ்க்கையில். என் அன்பு குழந்தையே, நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் உள்ள சக மனிதர்களிடம் போட்டி போட்டு கொண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் நீ மனதளவில் அவர்களுக்கு எந்த தீங்கையும் நினைக்கவில்லை என்றால், உனது சில செயல்கள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்றால், அதன் காரணமாக அவர்கள் மனம் வருத்தமடையத்தான் செய்யும். இதை நீ அறிந்துதான் செய்கிறாய் என்று அர்த்தமில்லை குழந்தையே. நீ தெரியாமல் செய்த செயல்கள் கூட மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினால் அது உனக்கு பாவமாகத்தான் வந்து சேரும். எனவே குழந்தையே, மனதளவில் கூட மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தாதே. அது உனக்கு தான் கெடுதலாக வந்து சேரும். சில சமயம் உன் கண்களில் இருந்து வரும் நீர் எதற்காக வருகிறது, ஏன் வருகிறது என்று கூட தெரியாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டிருக்கிறாய். தெரியாமல் உன் மனதில் ஏதோ ஒருவித வலி, வேதனை, நீ என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று கூட தெரியாமல் உன் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். நிம்மதி என்ற சொல் மறந்து போகும் அளவிற்கு கூட உன்னை பல சோதனைகளும் வேதனைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, உன்னுடைய கடந்த காலத்தை முதலில் உன் மனதிலிருந்து அந்த நிகழ்வுகளை, நினைவுகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பிய ஒன்றை உன்னை தேடி வர செய்வேன் உன் சாயி தேவா. தக்க சமயத்தில் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், கேட்டும் கொண்டிருக்கிறாய். விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்திருக்கிறது என் குழந்தையே. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கே. வாழ்ந்து காட்டிவிடலாம் உன் சாயப்பா ஆசிர்வாதத்தோடு என்ற நம்பிக்கை சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிச்சயமாக பிரகாசமாக, இல்லை இல்லை மிக பிரகாசமாகவே தெரியும் உன் கண்களுக்கு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கான அந்த நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால்
சூரியன் தோன்றாமலையாயிருக்கிறார்? அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும்பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும். மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில்
உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே.